ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். வார்த்தைகள் 3001 முதல் 3100 வரை. 3001. லிப். லிப் என்றால் உதடு என்று பொருள். அடுத்த வார்த்தை ஜூ. ஜூ என்றால் உயிரியல் பூங்கா. லிட். லிட் என்றால் நெருப்பு வைக்கப்பட்ட, எரிந்து கொண்டிருக்கிற என்ற பொருளை தருகிறது. அடுத்த வார்த்தை கிட். கிட் என்றால் கருவிகளின் தொகுப்பு. தொகுப்பாக சில கருவிகள் உபகரணங்களை வைத்திருப்பாங்க. எலக்ட்ரானிக்ஸ் சர்வீஸ் பண்றவங்க அதுக்கு ஒரு கிட் வச்சிருப்பாங்க. டாக்டர்ஸ் அவங்க ஒரு கிட் வச்சிருப்பாங்க. அடுத்த வார்த்தை CIA. CIA என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய தலைமை உளவு நிறுவனம். சின். சின் என்றால் பாவம், அதாவது செய்யக்கூடாத ஒரு காரியம். ஜாம். ஜாம் என்றால் பழக்கூழ், நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா, ஜாம். அடுத்த வார்த்தை ஹாப். ஹாப் என்றால் தத்தி தத்தி நகருதல் அல்லது நொண்டி அடித்தல், இதெல்லாம் ஹாப் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த வார்த்தை சோப். சோப் என்பது நமக்கு தெரியும், சுத்தப்படுத்துவதற்காக நம்ம பயன்படுத்துகிற சோப். அடுத்த வார்த்தை கிளிப். கிளிப் என்றால் புரட்டு என்று பொருள். அடுத்த வார்த்தை ரோப். ரோப் என்றால் கயிறு என்று பொருள். அடுத்த வார்த்தை பார்ப். பார்ப் என்றால் கூரான முனை, அந்த கூர்முனை சற்று வளைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது அது மிக கூராக இருந்து விரிவடைந்து மறுபடியும் குறுகி விடுகிற சில முனை. தூண்டில் முள்ளினுடைய முனையைப் போல அல்லது அம்புனுடைய முனையைப் போல. அடுத்த வார்த்தை ஈடன். ஈடன் என்றால் மண்ணுலகில் ஒரு சொர்க்கம், பூமியிலே ஒரு சொர்க்கம், முதல் மனிதன் ஆதாமும் ஏவாளும் இருந்த தோட்டம். அடுத்த வார்த்தை தவ். தவ் என்றால் நீங்கள் அல்லது நீ என்று பொருள். பிற்காலத்தில் யூ என்று சொல்லுகிறோம். நீ அப்படின்றதுக்கு நம்ம ஆங்கிலத்தில் யூன்னு சொல்லி சொல்றோம். இது பழைய ஆங்கிலத்தில், ஓல்டு இங்கிலீஷ்ல தவ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. பக்ஸ். பக்ஸ் என்றால் சிறு பூச்சிகள், வண்டுகள் அல்லது அதாவது சாஃப்ட்வேர்ல இருக்கிற தவறுகள், அதை பக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது டெய்ல். டெய்ல் என்றால் கட்டுக்கதை. அடுத்த வார்த்தை ட்விஸ்ட். ட்விஸ்ட் என்றால் ஒரு திருப்பம். அடுத்த வார்த்தை 3018 பிரைஸ். பிரைஸ் என்றால் பொரிக்கப்பட்ட சிறு உணவுப் பொருட்கள். அடுத்த வார்த்தை நீஸ். நீஸ் என்றால் சகோதரன் அல்லது சகோதரியின் மகள். அடுத்த வார்த்தை ஹேண்டி. ஹேண்டி என்றால் கையடக்கமான, பயன்படுத்துவதற்கு எளிதான என்ற அர்த்தங்களை தருகிறது. 3021. கிரால். கிரால் என்றால் தவழ்ந்து செல்லுதல் என்று பொருள். அடுத்த வார்த்தை பேஜஸ். பேஜஸ் என்றால் பக்கங்கள். 3023. ஃபேஸ். ஃபேஸ் என்றால் நிலை அல்லது கட்டம். அதாவது ஒரு கார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் கட்டம், முதல் கட்டம் அல்லது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்னன்னு சொன்னா அந்த உலோகத்து தகடுகளை எல்லாம் அந்த உருவத்துல வளைத்து உருவாக்குதல், அதை பத்த வைத்தல். அடுத்த ஃபேஸ், அடுத்த கட்டம் என்னன்னு சொன்னா அதுல முக்கியமான பாகங்களை பொருத்துதல். அதுக்கு அடுத்த கட்டம் நெக்ஸ்ட் ஃபேஸ், அதுல பெயிண்ட் அடிக்கிறது. இப்படி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய காரியங்கள்ல ஒரு நிலையை நம்ம என்னன்னு சொல்லி சொல்றோம், ஒரு கட்டத்தை நம்ம ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் மேடம். மேடம் என்றால் ஒரு பெண்மணியை மரியாதையாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அம்மா அல்லது அம்மையீர் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அடுத்த வார்த்தை சீட். சீட் என்றால் ஏமாற்றுவதை குறிக்கும். He cheated many people அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவன் நிறைய பேரை ஏமாத்தி இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சீட் என்பது ஏமாற்றுபவனையும் குறிக்கக்கூடிய வார்த்தை. He is a cheat அப்படின்னா அவன் ஒரு ஏமாற்று பேர்வழி என்று பொருள். அடுத்த வார்த்தை திக். திக்னா அடர்த்தியான,
தடியான என்ற பொருளை தருகிறது. நெக்ஸ்ட் வேர்ட் phony. phony என்றால் போலியான, உண்மையில்லாத என்று பொருள். குதிரையினுடைய குட்டியையும் phony என்று அழைப்பார்கள். அடுத்த வார்த்தை ஆங்கிள். ஆங்கிள் என்றால் கோணம் என்று பொருள், கோண அளவு. அடுத்த வார்த்தை சாக்ஸ். சாக்ஸ் என்றால் காலுறைகள். நெக்ஸ்ட் வேர்ட் கிளவுஸ். கிளவுஸ் என்றால் கையுறைகள். 3031 ரிசல்ட். ரிசல்ட் என்றால் விளைவு என்று பொருள். அடுத்த வார்த்தை சியர்ஸ். சியர்ஸ் என்றால் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, உற்சாகமாயிரு என்று இதனுடைய அர்த்தம். அடுத்த வார்த்தை டவுட்ஸ். டவுட்ஸ் என்றால் சந்தேகங்கள் என்று பொருள். அடுத்த வார்த்தை கிரைம்ஸ். கிரைம்ஸ் என்றால் குற்றங்கள் என்று பொருள். அடுத்த வார்த்தை யூஸ்ஃபுல். யூஸ்ஃபுல் என்றால் பயனுள்ள என்று பொருள். நெக்ஸ்ட் வேர்ட் மேக்கப். மேக்கப் என்றால் ஒப்பனை, அதை மேக்கப் போட்டுக்கிறாங்களே முகத்தை அழகுபடுத்த, அது மேக்கப். அடுத்த வார்த்தை கேதர். கேதர் என்றால் ஒன்று சேர்த்தல் என்று பொருள். கௌபாய். கௌபாய் என்றால் குதிரையிலே போய் ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒருவனை கௌபாய் என்று அழைக்கிறார்கள். அமெரிக்காவில் கௌபாய்கள் உண்டு. இவர்களை வீரர்களாக காட்டுகிறார்கள். இப்படி கௌபாய் படங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. அடுத்த வார்த்தை ட்ரோமா. ட்ரோமா என்று சொன்னால் ஒரு அதிர்ச்சி, ஒரு மனத்தில் உண்டாகக்கூடிய ஒரு பீதி, ஒரு கலக்கம் என்று பொருள். அடுத்த வார்த்தை அர்ஜென்ட். அர்ஜென்ட் என்றால் அவசரம் என்று பொருள். டிராயர் என்றால் அலமாரி, அதனுடைய இழுக்கக்கூடிய ஒரு பகுதியை டிராயர் அப்படிங்கிறோம். ட்ராஜிக் அப்படின்னா சோகமான என்று பொருள். அடுத்த வார்த்தை 3043 பனிஷ் அப்படின்னா தண்டனை கொடு என்று பொருள். தண்டனை கொடுத்தலை குறிக்கும். இன்சல்ட் என்றால் அவமதிப்பு. அடுத்த வார்த்தை பிசைடு. பிசைடு என்றால் பக்கத்தில். பெக்டு. பெக்டு என்றால் கெஞ்சினார் என்று பொருள், அல்லது பிச்சை எடுத்தார் என்றும் பொருள். சென்சஸ். சென்சஸ் என்றால் புலன்கள் என்று பொருள். ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அல்லது உணர்வுகள். worthy. worthy என்றால் தகுதியான என்று பொருள். அடுத்த வார்த்தை ரிவார்டு. ரிவார்டு என்றால் வெகுமதி. பொலைட். பொலைட் என்றால் கண்ணியமான, மரியாதையான என்று பொருள். செக்ஸ். செக்ஸ் என்றால் சோதனை செய்தல் அல்லது சோதித்து பார்க்கிறார் என்று பொருள். ட்ரிகர் தூண்டுதல் அல்லது தூண்டுகோல். துப்பாக்கியினுடைய ஒரு பிடி, நம்ம கைப்பிடிக்கு மேலாக ஒரு சிறிய தூண்டுகோல் ஒன்று இருக்கும், அதை அழுத்தினா துப்பாக்கி வெடிக்கும் இல்லையா, அதை ட்ரிகர் அப்படின்றாங்க. அடுத்த வார்த்தை சர்ஃபேஸ். சர்ஃபேஸ் என்றால் மேற்பரப்பு என்று பொருள். ப்ரொசீட். ப்ரொசீட் என்றால் தொடர்ந்து செல்லுங்கள் அல்லது தொடர்ந்து காரியத்தை மேற்கொள்ளுங்கள் என்று பொருள். அடுத்த வார்த்தை worries. worries என்றால் கவலைகள் என்று பொருள். அடுத்த வார்த்தை refused. refused என்றால் மறுத்துவிட்டார் என்று பொருள். அடுத்த வார்த்தை கவுன்சில். கவுன்சில் என்றால் ஆலோசனை என்று பொருள், அல்லது ஆலோசனை குழுவையும் குறிக்கும். ஷேக்கிங். ஷேக்கிங் என்றால் நடுக்கம் அல்லது குலுக்கப்படுதல் என்று பொருள். ஹாஃப்வே. ஹாஃப்வே என்றால் பாதியிலேயே என்று பொருள். அடுத்த வார்த்தை பாப்கார்ன். 3060 பாப்கார்ன் என்றால் சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள், சோளப்பொரி. அடுத்த வார்த்தை கேமராஸ். கேமராஸ் என்றால் புகைப்பட கருவிகள் என்று பொருள். கான்செப்ட் கருதுகோள் அல்லது கருத்து என்று பொருள். ரஷ்யன். ரஷ்யன் என்றால் ரஷ்யன் நாட்டைச் சேர்ந்தவர் என்று பொருள், அல்லது ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த என்று பொருள். அடுத்த வார்த்தை ஃபியூரியஸ். ஃபியூரியஸ் என்றால் சீற்றம் அல்லது கடுங்கோபம் என்று பொருள். அடுத்த வார்த்தை அப்ரூவ். அப்ரூவ் என்றால் ஒப்புதல் என்று பொருள்.
அடுத்த வார்த்தை ஜாயினிங். ஜாயினிங் என்றால் சேர்த்தல், ஒன்றாக சேர்த்தல் என்று பொருள், அல்லது சேருதல் என்றும் பொருள். சாப்டர். சாப்டர் என்றால் அத்தியாயம் என்று பொருள். பார்கென். பார்கென் என்றால் பேரம், பேரம் பேசுதல் என்று பொருள். அடுத்த வார்த்தை ரெஸ்பாண்ட். ரெஸ்பாண்ட் என்றால் பதில் அளித்தல் என்று பொருள். ரிமைன்ஸ். ரிமைன்ஸ் என்றால் அங்கேயே உள்ளது என்று பொருள், அதே இடத்துல இருத்தல். அடுத்த வார்த்தை பிரிட்டிஷ். பிரிட்டிஷ் என்றால் பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த, இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த அல்லது பிரிட்டிஷ்காரர் என்று பொருள். அடுத்த வார்த்தை சர்விங். சர்விங் என்றால் சேவை என்று பொருள். அடுத்த வார்த்தை அக்யூசிங். அக்யூசிங் என்றால் குற்றம் சாட்டுதல் என்று பொருள். பாதர்டு. பாதர்டு என்றால் தொல்லை தருதல், எரிச்சல் மூட்டுதல் அல்லது தானே தேவையில்லாத சிரமத்தை எடுத்துக்கொள்ளுதல் என்று பொருள். அடுத்த வார்த்தை கன்சர்ன்ஸ். கன்சர்ன்ஸ் என்றால் கவலைகள் அல்லது கவனிப்புகள் என்று பொருள். அக்கறை காட்டுதல் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். சிம்டம்ஸ். சிம்டம்ஸ் என்றால் அறிகுறிகள் என்று பொருள். ஆர்டினரி. ஆர்டினரி என்றால் சாதாரண என்று பொருள். அடுத்த வார்த்தை இமேஜின்டு. இமேஜின்டு என்றால் கற்பனை செய்தார் என்று பொருள். மெமோரியல். நினைவாக உள்ள ஒரு பொருள் அல்லது நினைவு இல்லம், அது மெமோரியல் என்று அழைக்கப்படுகிறது. ஜாப்பனீஸ். ஜாப்பனீஸ் என்றால் ஜப்பானிய நாட்டை சேர்ந்த என்று பொருள் அல்லது ஜப்பானியர் என்று பொருள். 3081. அவாய்டிங். அவாய்டிங் என்றால் தவிர்த்தல் என்று பொருள். அடுத்த வார்த்தை போர்டிங். போர்டிங் என்று சொன்னால் ஒரு தங்கும் விடுதியிலே அவர்கள் தருகிற அந்த சர்வீஸ், அவர்கள் செய்கிற அந்த பணி போர்டிங் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது மக்களை தங்கச் செய்தல். சில நேரங்களில் தங்க வைத்தலுடன் உணவு அளிப்பது அதோட சேர்ந்து கூட இருக்கும். இன்னொரு அர்த்தமும் உண்டு. ஒரு பேருந்திலோ அல்லது ஒரு ரயிலிலோ அல்லது விமானத்திலோ ஆட்களை, பயணிகளை ஏற்றுக்கொள்ளுதல். அவங்க உள்ள ஏறிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை நம்ம போர்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். The bus is now boarding அப்படின்னா பஸ்ஸில் இப்பொழுது பயணிகள் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். அடுத்த வார்த்தை மினிஸ்டர். மினிஸ்டர் என்றால் அமைச்சர் என்று பொருள். கவர்னர். கவர்னர் என்றால் ஆளுநர் என்று பொருள், அல்லது ஒரு கட்டுப்பாட்டு கருவியை கூட கவர்னர் என்று அழைப்பதுண்டு. கேட்சிங். கேட்சிங் என்றால் பிடித்தல், ஏதோ ஒன்றை பிடிக்கிறது, ஒரு பந்தையோ அல்லது வேகமாக போகிற பொருளையோ நம்ம பிடிக்கிறத கேட்சிங் அப்படிங்கிறோம். அடுத்த வார்த்தை ஆப்சல்யூட். ஆப்சல்யூட் என்றால் அறுதியான என்று பொருள், ஒரு குறைவற்ற அல்லது முழுமையான என்ற அர்த்தத்தை தருகிறது. அடுத்த வார்த்தை ஸ்ட்ரிக்ட்லி. ஸ்ட்ரிக்ட்லி என்று சொன்னால் கண்டிப்பாக என்று பொருள். அடுத்த வார்த்தை ஸ்னீக்கிங். ஸ்னீக்கிங் என்றால் பதுங்குதல் என்று பொருள். மற்றவர்களுக்கு தெரியாமல் பதுங்கி பதுங்கி ஒரு இடத்துக்குள்ளே நுழைவதல், அது ஸ்னீக்கிங் என்று அழைக்கப்படுகிறது. சிக்னேச்சர். சிக்னேச்சர் என்றால் கையொப்பம் என்று பொருள். அடுத்த வார்த்தை கன்விக்டட். கன்விக்டட் என்றால் குற்றம் சாட்டப்பட்டவர் என்று பொருள், அல்லது குற்றம் சாட்டப்பட்டார் என்ற அர்த்தத்தையும் தருகிறது. பிளாக்மெயில். பிளாக்மெயில் என்றால் உங்களுக்கு தெரியும், ஒருவருடைய தவறை கண்டுபிடித்து அதை வைத்துக்கொண்டு அவரை மிரட்டுதல். இதை நான் வெளிப்படுத்தி விடுவேன் என்று சொல்லி மிரட்டுவது பிளாக்மெயில் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த வார்த்தை எக்ஸ்ப்ளோஷன். எக்ஸ்ப்ளோஷன் என்றால் வெடித்தல் என்று பொருள். ஒரு பொருள் வெடிக்கிறது, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்றோம், எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறோம். அடுத்த வார்த்தை இன்டர்ஃபியர். இன்டர்ஃபியர் என்றால் தலையிடுதல் என்று பொருள். டோன்ட் இன்டர்ஃபியர் அப்படின்னா நீ தலையிடாதே என்று பொருள். பென்ட் ஹவுஸ். பென்ட் ஹவுஸ் என்றால் உயரமான கட்டடங்கள்ல 10 அல்லது 15 அடுக்கு மாடிகள் இருக்குது, அதுல மேலே அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட், தங்கும் இடத்தை தான் பென்ட் ஹவுஸ் அப்படிங்கிறோம். பெரிய கட்டடங்கள்ல அநேக பகுதிகள் உண்டு, அப்பார்ட்மெண்ட்ஸ் உண்டு, தங்கும் அந்த அறைகள் உண்டு. அதுல மேல் பகுதியில, கட்டடத்தினுடைய மேல் பகுதியில உள்ள ஆடம்பரமான தங்கும் ஒரு பகுதி, ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் பென்ட் ஹவுஸ் அப்படின்னு பேர்.
அடுத்த வார்த்தை surrounded. surrounded என்றால் சூழப்பட்ட என்று பொருள். அடுத்த வார்த்தை disappoint. disappoint என்றால் ஏமாற்றம் என்று பொருள். ஏமாற்றம் அளித்தல் என்றும் பொருள்படுகிறது. it disappointed me. அது எனக்கு ஏமாற்றத்தை அளித்துவிட்டது என்று பொருள். supportive. supportive என்றால் ஆதரவாக இருத்தல், ஆதரவு என்று பொருள். அடுத்த வார்த்தை physically. physically என்றால் உடல் ரீதியாக என்று பொருள். remembering. remembering என்றால் நினைவில் வைத்திருத்தல் என்று பொருள். அடுத்த வார்த்தை misunderstanding. misunderstanding என்றால் தவறாக புரிந்து கொள்ளுதல் என்று பொருள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவருக்கும் என் நன்றியை தெரிவிக்கிறேன்.